நேற்று முன்தினம் யாழில் குளவிக்கொட்டுக்கு இலக்காகி வயோதிப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தெல்லிப்பளை வித்தகபுரத்தைச் சேர்ந்த செல்வநாயகம் பாலசரஸ்வதி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், நேற்று முன்தினம் வீட்டுக்கு பின்னால் தென்னையோலையுடன் இருந்த மிகவும் பெரிய ஒரு குளவிக்கூட்டை தட்டி பார்த்துள்ளார். இதன்போது அதிலிருந்த குளவிகள் அவர் மீது கொட்டியது. பின்னர் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அன்றைய தினமே இரவு 10 மணியளவில் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். சாட்சிகளை தெல்லிப்பளை போலீசார் நெறிப்படுத்தினர். ஆவரங்கால் பகுதியில் ராணுவ ரக் வாகனம் மோட்டார் சைக்கிளை மோதி விபத்துக்குள்ளாக்கியுள்ளது. மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஆபத்தான நிலையில் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அச்சுவேலி போலீசார் தெரிவித்தனர். வள்ளியம்மை ஞாபகார்த்த வித்தியாசாலையில் கல்வி கற்று புலமை பரிசில் பரீட்சையில் வெட்டுப்புள்ளிக்கு மேல 140 புள்ளிகளை பெற்று சாதனை புரிந்த ஜெயரஞ்சன் அஸ்வினிக்காக கௌரவிப்பு இன்றைய தினம் நடைபெற்றது. இதன்போது புலம்பெயர்ந்து கனடாவில் வசிக்கும் நிருஷன் புஷ்பராஜா என்பவரால் 25,000 ரூபாய் பணப்பரிசில் வழங்கி வைக்கப்பட்டதுடன் புவனேஸ்வரன் ஜசிந்தாவின் நினைவாக மாணவிக்கு கற்றல் உபகரணங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. மாணவியின் தந்தையான தியாகராஜா ஜெயரஞ்சன் என்பவர் கொரோனா தொற்றுக்கு இலக்காகி கடந்த 2020ஆம் ஆண்டு உயிரிழந்தார். இதனால் அவரது குடும்பத்தில் ஏற்பட்ட பாரிய பொருளாதார நெருக்கடியிலும் விடாமுயற்சியுடன் கல்வி பயின்று மாணவி இவ்வாறு சிறந்த பெறுபேற்றினை பெற்றுள்ளார். பாடசாலை அதிபர் போ சிவரஞ்சன் தலைமையில் நடைபெற்ற இந்த கௌரவிப்பு நிகழ்வில் வலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் உபதவிசாளர் கந்தையா லங்கேஸ்வரன், பழைய மாணவர் சங்க செயலாளர் மா நாகரட்னம், அபிவிருத்தி சங்க உறுப்பினர் தி விஜயரஞ்சன், ஆசிரியர்கள், மாணவர்கள், குறித்த மாணவியின் தாயார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த உதவியை வழங்குங்க. இது அடுத்த முறையும் எங்களுக்கு 4-5 பேர் இருக்கு நகட்டோட்டுக்கு மேல எடுக்கிறது. சரியா, அவைக்கு ஒரு இது ஒரு யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களின் வனவள திணைக்களத்தின் ஏற்பாட்டில் வேலணை மண்டைதீவு பகுதியில் உள்ள கண்டல் தாவரங்கள் சூழ்ந்துள்ள நிலப்பரப்புகள் தூய்மையாக்கல் செய்யப்பட்டது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்ட வனவள திணைக்களத்தின் அதிகாரி டி வத்தேகம தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட குறித்த தூய்மையாக்கல் நிகழ்வானது நாட்டில் முன்னெடுக்கப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஓர் அங்கமாக இன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த தூய்மையாக்கல் நிகழ்ச்சி திட்டத்தை யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்ட வனவள திணைக்களத்துடன் மத்திய சுற்றாடல் அதிகார சபை, வேலணை பிரதேச சபை, வேலணை பிரதேச செயலகம், கரையோர பேணல் மற்றும் கரையோர மூலவள முகாமைத்துவ திணைக்களம் ஆகியன இணைந்து முன்னெடுத்திருந்தன. வேலணை மண்டைதீவு பகுதியில் உள்ள வனவள திணைக்களத்தின் ஆளுகைக்குள் இருக்கும் குறித்த நிலப்பரப்பில் ஒதுங்கியிருந்த பிளாஸ்டிக் போத்தல்கள், கைவிடப்பட்ட வலைகள், ரெஜிபோம் பெட்டிகள், குப்பைகள், பொலித்தீன்கள் என ஏராளமான கழிவுப் பொருட்கள் குறித்த தூய்மையாக்கல் மூலம் அகற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட வன அதிகாரியின் தலைமையின் கீழ் யாழ் மாவட்ட வனபரிபாலன திணைக்களத்தின் ஏற்பாட்டில் எமது திணைக்களத்தின் ஆளுகைக்குட்பட்ட மண்டைதீவு கண்டல் தாவர ஒருக்கா காட்டு பகுதியில்
இலங்கை நாட்டின் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களின் கருத்திட்டத்தில் உருவான கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் இந்த 2 பாதைகளின் ஓரங்கள் இந்த கண்டல் தாவர ஒழுக்கங்களில் பொலித்தீன் பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை அப்புறப்படுத்தும் சுத்தப்படுத்தும் வேலை திட்டத்தை இன்று நாங்கள் மேற்கொள்கின்றோம். எங்களுடன் இணைந்து இந்த வேலை திட்டத்தில் யாழ்ப்பாணம் மத்திய சுற்றாடல் அதிகார சபை உத்தியோகத்தர்கள், வேலணை பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், வேலணை பிரதேச சபை உத்தியோகத்தர்கள் மற்றும் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் உத்தியோகத்தர்கள், கிராமத்தவர்கள் மற்றும் நமது கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், பூநகரி வனப்பரிபாலன திணைக்கள உத்தியோகத்தர்கள் போன்றோர் நிச்சயத்திட்டத்தில் பங்கு பெற்றுகின்றனர். எனவே நாம் இந்த நிகழ்ச்சி திட்டத்தை இன்று இந்த 2 பாதை மருங்கிலும் செயற்படுத்திக் கொண்டு செல்கின்றோம். நன்றி. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.